ஹாய்ங்க, நீங்கள் நம்ம தேர்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கிளாஸ்க்கு போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இப்போ நம்ம டர்னிங் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இது மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி லைன் ஸ்டார்டிங்லேருந்து செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ் எல்லாம் மீடியம் சைஸில் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைரக்ஷனில் போகல டியூலிப் அப்படிங்கிறது லைனை பார்த்த மாதிரியும் நம்பர் உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கணும். இந்த எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டர்னிங் பாயிண்ட். இங்கே நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஸ்டிச் போடணும். அது பேர் லாக் ஸ்டிச்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாக் ஸ்டிச் போட்டு ரைட் சைடு நீங்கள் டர்ன் பண்ணி வரணும். அது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி போடுங்க. இப்போ ஸ்டிச்சஸ் லெஃப்ட் டு ரைட் வருது. இப்படி போடும்போது டியூலிப் அப்படிங்கிறது உங்கள் லைன்ஸ் பார்த்த மாதிரியும், அதாவது ரைட் சைடு பார்த்த மாதிரியும், அது நம்பர் 14 ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் இருக்கணும். இப்படி போகும்போது ஹூக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஹூக்கோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் தென் நம்ம டர்னிங் பாயிண்ட்ல எப்படி டர்ன் பண்றோம் அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. இப்போ நம்ம டர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு குட்டியா ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தென் டாப் டு பாட்டமுக்கு நம்ம திரும்புறோம். இப்படி டர்ன் ஆகும்போது நோட் பண்ணுங்க, நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு தென் அடுத்த ஸ்டிச்சை நம்ம டர்னிங் ஸ்டிச் போட்டுறோம். இப்போ டியூலிப் அப்படிங்கிறது உங்களை பார்த்த மாதிரியும் அண்ட் நம்பர் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் டர்ன் ஆயிருக்கும். இந்த லைன்லயும் ஃபுல்லா செயின் ஸ்டிச் போட்டுடலாம். நெக்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட்ல பார்க்கலாம். இப்போ இந்த லைன்லையும் செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தென் நெக்ஸ்ட் ஸ்டிச்சே வந்துட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது டியூலிப் அப்படிங்கிறது லைனை பார்த்த மாதிரியும் அண்ட் நம்பர் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்கும். இந்த லைன் டர்னிங் பாயிண்ட்லையும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சை மேலே இருக்க லைனுக்கு டர்ன் பண்ணிடுறோம். இப்போ நீடில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனோட டைரக்ஷனுக்கே திரும்பியிருக்கும். டியூலிப் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியும் நம்பர் உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும். இந்த டர்னிங் பாயிண்ட்ஸில் போடுற எல்லா லைன்ஸுமே நீங்கள் ஃப்ரேமை திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாகவே தான் வச்சு போடணும். எந்த டைரக்ஷனில் லைன் திரும்பினாலும் உங்கள் ஃப்ரேம் திரும்பக்கூடாது. நீங்கள் தான் நீடில் ரொட்டேட் பண்ணி நீங்கள் தான் போடணும். ஃப்ரேமை மட்டும் திருப்பவே கூடாது. இந்த லைன் எண்டிங்கில் எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டர்னிங் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஷார்ப்னஸ் தாங்க. எல்லா எண்ட்லையும் பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக ஃபினிஷ் ஆயிருக்கும். இதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம குட்டியாக போட்டு அந்த லாக் ஸ்டிச் தான். இப்போ ஷேப்ஸ் அண்ட் அவுட்லைன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஹார்ட் அது மாதிரி நிறைய ஷேப்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஷார்ப் எட்ஜஸ் ரவுண்ட் ஷேப்க்கு வராது. மற்ற ஷேப்ஸில் டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹார்ட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. டாப்பில் ஒன்று, கீழே பாட்டமில் ஒன்று. தென் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அதில் 3 டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லா டர்னிங் பாயிண்ட்ஸ்லையுமே நீங்கள் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அந்த இடத்துல ஷார்ப்னஸ் கிடைக்கும். இப்போ ஒன் லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ நம்ம புதுசாக போட்டோல லைன் அதோட ஸ்டார்டிங், அதாவது இந்த இடத்துலேருந்து நம்ம செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது எப்பவுமே. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ ஆல்ரெடி போட்டிருக்க செயின் ஸ்டிச்சில் சென்டரில் இருந்து த்ரெட் மேலே எடுத்து போடுங்க. எந்த இடத்துல எல்லாம் ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த கனெக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லைனோட எண்டிங்கில் இந்த இடத்துலையே நீங்கள் எண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது. அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஆகிடும். ஸோ எண்ட் பண்ணும்போது அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்க லைனில் சென்டரில் தான் நம்ம எண்ட் பண்ணணும். ஆல்ரெடி போட்டிருக்க செயின் ஸ்டிச்சில் சென்டரில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க எல்லா ஷேப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் சில்க் த்ரெட் லைன் பார்க்க போகிறோம். அதுக்கு சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. எப்பவும் சரி த்ரெட் ஹோல்டு பண்ணுவோம்ல அதே மாதிரி இதையும் ஹோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம சரி த்ரெட்டில் போட்ட அதே செயின் ஸ்டிச் தாங்க, ஆனால் இதில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடுறோம். ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குங்க. மெஷின் த்ரெட் லைட்டாக இருந்தது, சரி த்ரெட் கொஞ்சம் திக்காக இருந்தது. ஆனால் சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டபுள் சில்க் த்ரெட் லைன். இது நம்ம டபுள் சரி ஸ்டிச் போட்ட மாதிரியே தாங்க. 2 கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் ப்ளூ அண்ட் பிங்க் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் வரும். அந்த மாதிரி த்ரெட் எதுவுமே பிரியாமல் நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. டபுள் சில்க் த்ரெட் லைனில் நீங்கள் யூஸ் பண்ணுற 2 கலருமே மேலே லைனில் தெரியணும். லாஸ்ட்டில் இதையும் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் ஃபில்லிங் பார்க்கலாம். இதை தாம்பூ ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் ட்ரா பண்ணி சரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது, இன் டு அவுட் அண்ட் அவுட் டு இன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன் டு அவுட் பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் சென்டர்லேருந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் த்ரெட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து குட்டி குட்டியாக நம்ம ஸ்டிச்சஸ் ரவுண்ட் ஷேப்லேயே போட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம டயக்ராம் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் நம்ம ஃபில்லிங் போடணும். ஸோ இது வந்துட்டு ரவுண்ட் ஷேப், அதனால நம்ம சென்டர்லேருந்து எடுத்து ரவுண்ட் ஷேப்லேயே ஃபில்லிங் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இது போடும்போது உங்களுக்கு கேப் இல்லாமல் நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணணும். இந்த இன் டு அவுட் மெத்தட் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற ஷேப்பில் எல்லாமே அவுட் டு இன் மெத்தட் தான் வரும். ஸோ இந்த ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் ரொம்பவே குட்டி குட்டியாக போட்டு ஃபில் பண்ணணும். அப்போ தான் ஷேப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீட்டாக எங்கேயுமே ஸ்பிளிட்டிங்ஸ் அண்ட் கேப்ஸ் இல்லாமல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆயிரும். அது மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட் டு இன் மெத்தட் பார்க்கலாம். இப்போ நான் லீஃப் டிசைனில் சில்க் த்ரெட் எடுத்து எப்பவும் போல் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிட்டு வரேன். இங்கே டர்னிங் பாயிண்ட்டில் வரும்போது நம்ம எப்பவும் டர்ன் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி வாங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த லைன் எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணி வரும்போதும் அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் வரணும். ரவுண்ட் ஷேப்பை தவிர மற்ற எந்த ஷேப் எடுத்தீங்கனாலும் அவுட் டு இன் தான் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்
ஸ்டார்ட் பண்ணின பக்கமே வந்துட்டோம். இப்படி வரும்போது கேப் இல்லாமல் நீங்கள் செகண்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணணும். எங்கேயுமே நீங்கள் என் நாட் போடக்கூடாது. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் நீங்கள் என் நாட் போடணும். இது மாதிரி ஒரு லைனுமே டர்னிங் பாயிண்ட் வரும்போது லாக் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் வரணும். இது மாதிரி ஃபில்லிங்ஸ் போடும்போது எங்கேயுமே ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது மாதிரி எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் டிசைனில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு போட்டு என் நாட் போட்டு எண்ட் பண்ணிவிட்டு தென் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் ஷேப்லேருந்து பெட்டல் கனெக்ட் ஆகும்போது எங்கேயுமே கேப் இல்லாமல் போட்டிருக்கோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே எண்ட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிலேயே கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம போட்டது தான் ரீசன். தென் லீஃப் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்னஸாக எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம், சிங்கிள் சில்க் த்ரெட், டபுள் சில்க் த்ரெட், தென் டர்னிங் பாயிண்ட், ஷேப்ஸ் அண்ட் அவுட்லைன்ஸ், எனக்கு சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட் ரெண்டுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தென் செயின் ஃபில்லிங் இன்டு அவுட் டு இன் போட்டிருக்கோம். இது எல்லாமே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். டிசைன் நான் ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன். நீங்கள் இதுதான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணாலும் போட்டு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.